நான் பாட்டியாவா? என்ன ப்ரோ? ப்ரோ நீ என்ன பண்ணன்னு தெரியுமா ப்ரோ? நேற்று இல்லை அனிஷாவா ப்ரோ ஒரு விளாக் எடுக்கலான்னு வந்தானுங்க நேற்று வீட்டுக்கு. அதாவது நான் தூங்க கூட இல்லை. சரி தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி விளாக் பண்ணலான்னு சொன்னாருங்க. சரின்ட்டு குளிச்சுட்டு கிளம்பி எழுப்பி மேலே போனால் ஸ்டாண்டு ஒரு கேமரா செட் பண்ண போகிறவங்க ஸ்டாண்டை ஒழுங்காக வைக்க மாட்டானா ப்ரோ? இரு ப்ரோ, நீ பேசு ப்ரோ. வைக்கிற ஸ்டாண்டு காற்றுல விழுந்துச்சு. வச்சது நான் தான் ஒத்துக்கிறேன். எல்லாம் இல்லை, காத்தச்சு ஊந்ததுன்னா அது நான் பொறுப்பா? கைஸ் நான் அது என் பொறுப்பா? நீங்களே சொல்லுங்க. நான் ஒத்துக்க ஊந்ததுன்னா நான் ஸ்டாண்டு காற்றுல விழுற அளவுக்கு கொஞ்சம் யார் பார்க்க சொன்னது? ஸ்டாண்ட வைக்கிற ஒரு இது இல்லையா? அது ரூமா செட் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பெஞ்ச் முனையில வைக்கிறடா கொஞ்சம் இருக்கும்போது ஸ்டாண்ட் நான் போய் சும்மா செக் பண்ணேன். ஸ்டாண்ட் முனையில நிக்குது. அந்த ஸ்டூல் முனையில லைட்டா அடிச்சுனா கூட டமால்னு வந்துடும். அந்த அளவுக்கு வச்சிருக்கான். நான் என்ன சொல்றேன்னா மேல காத்து. ஏன்னா நேற்று சாயந்தரம் 6:30 மணிக்கு நான் என்ன பண்ணு சாம்பார் ஊற்றணுமா? பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. 7:30 சனி புச்சின்னு காத்து வந்து இது புரியுதா? அதனால சனி அங்க பிடிக்கலடா, இங்கதான் பிடிச்சிருக்கு. சனி இங்க கூடியே இருக்குது. அது காது விளாக் பண்ணலான்னு வந்தாங்க. அதான் ஓப்பனா சிம்பிளா சொல்லிடுறேன். விளாக் பண்ணலான்னு வந்தானுங்க. தூங்கி நின்று எழுப்பி விட்டானுங்க. விளாக் பண்ணலான்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு ஸ்டாண்டை வச்சானுங்க. நல்லா ஃப்ளோவா போயிடுச்சு. காமெடிலாம் அங்கங்க நிறைய பேசி அது மாதிரி நிறைய பண்ணோம். சரி கீழே விழுந்து ஸ்டாண்டு தானே உடஞ்சது. ஸ்டாண்ட் தானே உடைஞ்சிச்சு. இது போனா போது வேற ஸ்டாண்ட் வாங்கி கூட பண்ணிக்கலாம். சரி வீடியோ வந்திருக்கு வீடியோ பிளே பண்ணி பார்த்தா என்னடான்னு பார்த்தா ஆடியோ பின்ன ஒழுங்கா சருவாங்க விட்டு வந்துட்டான். பாவா தப்பு ஏன் வேலை இல்ல பாவா. பேட்டரி போடலாம். இது நான் காத்து பிரச்சனையா? காத்து வந்து லூஸ் பண்ணி விட்டுச்சா பின்ன? ப்ரோ ஆமா ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. மைக்கு பிரச்சனை. மைக்கே பிரச்சனையா? இப்ப நான் செட் பண்ணிருக்கேன். இதுல ஆடியோ எப்படி இருக்கு, அது ஆடியோ எப்படி இருந்தது நீங்க பாருங்க. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. இதுல மைக்கு பிரச்சனையா இல்ல சொருணம் பிரச்சனையான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல புரியல ப்ரோ. ஒரு ஃபால்ட் பண்ணலாம் ப்ரோ, நீ பண்றலாம் ஃபால்ட்டா இருக்கு ப்ரோ. வேம்தே அண்ணா பண்ணோம். அதாவது நேத்து 3 வீடியோ பண்ணோங்க. ஒரே நல்ல 3 வீடியோ பண்ணோம். 3 வீடியோலயுமே ஆடியோ வரல. ஒரு வீடியோ மைக்கு சரியில்லை. நாங்க எந்த அளவு வெக்ஸா இருப்போம் நீங்க நினைச்சு பாருங்க. 3 வீடியோ பண்ணோம். 3த்துலயுமே ஆடியோ வரல. அதாவது என்னடா இன்ட்ரோ வீடியோ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வீடியோவே வரலன்னு நினைச்சிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணா எப்படி வீடியோ வரும்? ஒரு வீடியோ எத்தாம்பருக்குள்ள படுற பாட்டு இருக்கு. சில பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு சாப்பிட்டு பண்ணீங்கன்னா நிறைய இருக்கு. நாங்க நீ சாப்பிட்டே இருக்கு. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. நீ சாப்பிட்டே இருங்க. கொட்டை முடிக்கிற பாரு. சாப்பிட்டு வரமா கொட்டையை துப்பிட்டு பேசு. வீடியோ பார்த்துட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அந்த வீடியோ நாங்க இப்ப போடுறோம். அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லுங்க யார் மேல மிஸ்டேக், காத்து மேல மிஸ்டேக்கா. போய் நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து சொல்லுங்க யார் மேல தப்புன்னு. வெல்கம் டு காமெடியா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் யாருமே பண்ணது இல்ல. நம்ம மொட்டை மாடி இது மொட்டை மாடல என்னடா காட்ட போறோம்? காட்டுறதுல சன்ரைஸ் பாரு. அங்க பாரு சன்ரைஸா? சன்ரைஸ் சன்செட். ஓகே சார், நீங்க இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. முதல்ல ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் போங்க சார். விடுங்களா? உங்களுக்கு வரல. தெரியாம சொல்லிட்டோம் ப்ரோ, சொல்லிட்டோம். விடுங்க. என்னன்னா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணாதீங்க. நம்ம யூஸ் பண்ணல ப்ரோ. இங்கிலீஷ் வந்து நமக்கு செட் ஆகாது. தமிழ் மொழி இது என்னதுடா? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சப்ஸ்கிரைப் ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? கேட்கல நீ யதார்த்தமா மறந்தா பரவாயில்லையா? நீ சொல்லியா சொன்னாலே கேட்க முடியும். இப்பதான் போய் ஃபர்ஸ்ட் வந்து திருப்பி எதனா கலாய போறானுங்க. சொல்லிட்டு கூட வந்துட்டுறான். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாரு. மனப்பாடம் தான். மனப்பாடம் பண்றது தப்பு. மனப்பாடம் பண்றது தப்பு இல்லடா. மனப்பாடம் பண்ணதை கரெக்டா வந்து ஒப்பிக்கணும். அது ஒப்பிக்கலன்னா தப்பு தான். அது அங்க இருந்து கரெக்டா வந்தேன்.
பஸ் ஏத்தணும் ப்ரோ எது நம்ம ஏரியா ஏரியா நம்ம ஏரியால கிடையாது, நமக்கு பழக்கமா கிடையாது. ஏரியாலாம் வாங்கி போற அளவுலாம் இந்த ஏரியாவை எடுத்தா சரி bro, நம்ம தவறா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இருக்குல்ல, நீ வந்து ஒரு வந்து அவர் ஆக்ஷனோட வந்தாதான் வரேன். சரி ப்ரோ, இப்ப என்னன்னா நம்ம வந்து இப்ப இந்த ஏரியாவை நம்ம காட்டுறோம்னா ஐயா நம்ம இங்க இருந்து வெளியே வந்து தெரியும். எங்க வெளியே வந்தோம்? ஏரியா கட்டின என்ன ஏரியா காட்ட போறீங்க நீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கலாய்க்கிறீங்க, கலாய்ங்க. நான் வாங்கிட்டே இருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நோட் பண்ணாடா. நோட் பண்ணா Emotional damage. நோட் பண்ணா எல்லாமே பார்த்து கத்துக்கணும். கத்துக்கணும் நீங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இந்த கல்லு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இது அப்படியே யார் தப்பு நீங்களே சொல்லுங்க. காத்துல விழுந்ததுன்றான். காத்துல விழுற அளவுக்கு செட் பண்ணது இவன் தப்பு தானே? ஆமா. காசு மை லாட் தப்பு. டேய் கீழே கூட டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வச்சுடா ஸ்டாண்டே உடைஞ்சிச்சு கீழே விழுந்து. 250 rupees. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம் ரெடி பண்றதுக்கு, ஒண்ணுமே முடியல, ரெடியே பண்ண முடியல, ஃபுல்லா உடைஞ்சிச்சு. இப்ப சொல்லுங்க, இது யார் தப்பு? இவன் செட் பண்ணது இவன் தப்பு தானே? ஆடியோ வரல, ஆடியோ வராதது இவன் தப்பு தானே? மைக்க ஒழுங்கா சொருவ தெரியாதா? அடிக்கல மாட்டேன் வாங்க. மைக்கு தெரியாத நான் டைப் சி தான் அழகா சொல்லி விட்டேன். ஒரு மைக் ஒழுங்கா சொல்லி தர, நீ என்னடா பண்ண போற ஃபியூச்சர்ல? வேணாம். அதாவது நம்ம எடுக்கிறதே போன்ல தான், சின்ன சிப்பு மாதிரி எடுத்து சார்ஜர் பின்ல சொருகணும், அவ்வளவுதான் வேலையே. அதுவே சொருக இல்ல. என்னடா ஏ ஐபிச்சு ஏறுறீங்க ஐபிச்சுலாம் ஏறலையா ப்ரோ? கோவப்படாதீங்க ப்ரோ. கோவம் யாரையா ப்ரோ டென்ஷனா வாங்க ப்ரோ. கையெல்லாம் முறுக்காதீங்க ப்ரோ. காப்பி இறங்குங்க. அப்படியே இறங்கிடுவேன் உள்ள. யோகி பாபா என்ன சொல்லுவாங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது நீங்க இப்ப தோத்தீங்க, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மாதிரி இருக்கு. அதுல அழுவுறீங்க, நீங்க அழுவுறீங்க, என்ன அழுவுறீங்க? நீங்க அழுவுறீங்க, எனக்கு தெரியுது. நான் எங்கடா அழுவுறேன்? ப்ரோ ஓ மிஸ்டேக் ப்ரோ. ஒத்துக்கு ஏன் ப்ரோ சமாளிக்கிறீங்க? அடுத்த வீடியோவே நான் ஒன்னு எடுத்தேன், அதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுல ஆடியோ சூப்பரா வந்தது, ஜஸ்ட் பின்ன மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன், நான் மைக் எதுவுமே பண்ணல. இப்ப என் மேல ஃபால்ட். நீங்க என்ன ஃபால்ட் ஒத்துறேன்டா ப்ரோ? அத ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டேன் ப்ரோ. உங்க மேல ஃபால்ட் இல்ல, நீங்களே ஃபால்ட் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. खत्म बाय बाय टाटा ஃபால்ட்டா இருக்கிறேன் தெரியுது எனக்கு இது. இப்ப நீ ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அதான் ப்ரோ நாங்க தெளிவிடாம ப்ரோ. இந்த மிஸ்டேக் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல வராம பாத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நல்லபடியா எடுக்கிறேன். இவனை லைவ் செஞ்சு கேமரா கிட்ட விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கடா. இதுக்கப்புறம் கேமரா நாங்களே கிட்ட போய் நின்று செட் பண்ணி ஆடியோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்றதெல்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொதப்பல் வீடியோ வராது. ஐபோன்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐபோன்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஐபோன்ல எடிட் பண்ணி அது அதான் வீடியோலாம் ஆன் பண்ணி வச்சாச்சு ப்ரோ. நான் வச்சு நாங்க ஒரு 1 hour எடுத்துட்டு இருக்கோம் அந்த வீடியோவை. நடுவுல ஆடியோ செக் பண்ணல, கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நாங்க பாட்டு ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். போயிட்டே இருந்தது. 1 hour கழிச்சு நாங்க ஆன் பண்றோம், ஆடியோவே இல்ல. அதான் மைக் ஆன் பண்ணவே இல்ல. பெருப்பா இருக்கு. எல்லா பேசி வேஸ்டா போச்சுனா இல்ல ப்ரோ. நேத்து அவரு கொஞ்சம் மனநிலை சரியில்லை போல ஸ்ரீகாந்த், அதுதான் வேற ஒண்ணும் இல்ல வியூவர்ஸ். பெருப்பாயிடுச்சு. நேத்து ஃபுல் டே வேஸ்டா போச்சு எங்களுக்கு. சண்டே தான் நாங்க வந்து மோஸ்ட்லி வீடியோ எடுப்போம். சண்டே எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு வீக்லி 3 days வரும். ஆனா சண்டே ஃபுல்லா வேஸ்டா போச்சு. வேஸ்ட் ஆஃப் டைம் ஆஃப் சண்டே. நீ என்ன வேஸ்ட் பண்ண? வேஸ்ட்னா ஏதோ டிப்ரெஷன்ல பண்ணிட்டேன். டிப்ரெஷனா? டிப்ரெஷன் மச்சானுக்கு லிட்டில் டிப்ரெஷன்ல பண்ணேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதுல வந்து இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம கரெக்டா வரும். நெக்ஸ்ட் வீடியோவும் நல்லா பாருங்க. இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. யாருன்னா திட்டினா கமெண்ட்ல வந்து இவனை திட்டுங்க. பிடிக்கும். யூஸ் பண்ணலாம் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோனா டாக் பண்றோம். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு